ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தாத்தாவோட டெத் ஆனிவர்சரி, அதுவும் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக நாங்கள் வந்துட்டு வீட்டில் பிரியாணி செஞ்சோம். அம்மா ஸ்டைலில் பிரியாணி செஞ்சுருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினாலாம் நாங்கள் கட் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கூட நெய்யும் சேர்த்துருந்தோம். அது கூட வந்துட்டு பட்டை, கிராம்பு அது எல்லாமே போட்டு ப்ளஸ் வெங்காயத்தையும் போட்டுட்டோம். அது ஃபுல்லாக ப்ரௌன் ஷேட் வர வரைக்குமே அம்மா கிண்டி விட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதில் இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணியிருந்தாங்க. வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருந்தது. அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டிக்கிட்டோம். அது கூடவே நாங்கள் தக்காளி போட்டுட்டு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணோம். சக்தி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் தயிரும் விட்டுட்டாங்க. தயிர் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கிண்டிக்கிட்டோம். இது ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா வேகணும்னு சொல்லியிருந்தாங்க. இது சுத்தமாக எனக்கு நாலேஜ் இல்லை. பட் அம்மா மட்டும்தான் செஞ்சுருந்தாங்க. கூட நாங்கள் எல்லாரும் ஹெல்ப் பண்ணோம். பச்சை மிளகா, புதினா அது எல்லாமே ஆட் பண்ணியிருந்தாங்க. ஆட் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருந்தோம். சைடில் நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு கட்டிங் ப்ராசஸ் தான் கொடுத்துருந்தாங்க. உப்பும் தேவையான அளவு போட்டுக்கிட்டாங்க. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி. அதோட தேவையான அளவு எனக்கு தெரியல, பட் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லாகவே ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது சிக்கன் ஆல்ரெடி வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு ஃபுல்லாகவே கிண்டிட்டோம். அந்த மசாலா எல்லா இடத்துலையுமே கவர் ஆகுற மாதிரி சிக்கனில். ப்ளஸ் தண்ணி பெருசாக ஊற்றலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலேயே தண்ணி விடும்ன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. கத்திரிக்காய் பச்சடிக்கு என்ன கத்திரிக்காவை கட் பண்ண வச்சுட்டாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு கத்திரிக்காய் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவும் சமைக்க தெரியுன்ற மாதிரி கிண்டிட்டுலாம் இருந்தார். அதுக்கப்புறமா அம்மா தண்ணி விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தண்ணி சூடாகி கொதிக்கிற நிலைமைக்கு வரும்போது அதில் வந்துட்டு அரிசி போட்டிருக்காங்க. பிரியாணி அரிசி ஃபுல்லாகவே போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டாங்க. கிண்டி விட்டுட்டு அதோட மேல் பாத்திரத்தை மூடிட்டாங்க. சைடில் பிரெட் அல்வா சேர்த்துக்கு ஆல்ரெடி பால் நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். அதில் வந்துட்டு வறுத்த பிரெட் எடுத்து போட்டாச்சு. ப்ளஸ் பாதம், முந்திரி எல்லாமே பருப்புலாம் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கத்திரிக்காய் பச்சடி நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. சைடில் வந்துட்டு சிக்கன் 65 ரெடி பண்ணியிருந்தோம். சிக்கன் 65 ஒரு பக்கம் ஸ்மெல் வர 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 பொறுக்க முடியல. பசி வேற, டைம் வேற ஆயிடுச்சு. சைடில் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. குழஞ்செலாம் போகாமல் ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு. ஸோ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு, ரைத்தா ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு, ஸ்வீட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்சல் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தாத்தாவோட ஏஜில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருந்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. தேங்க்யூ.